Good morning, student. Today 11th business max. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், நான் லாஸ்ட்டு இந்த சாப்டர் ஆரம்பித்ததுலேருந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பார்த்துருக்கோம், பெர்முட்டேஷன் பார்த்துருக்கோம், காம்பினேஷன் பார்த்துருக்கோம், மேத்தமெட்டிக்கல் இன்டெக்ரேஷன் பார்த்துருக்கோம். பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒன் பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா இதை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், தனியாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னு சொன்னால் ஏ பை ப்ளஸ் பி பை போட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஏபியோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஸோ 5 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் அது, அதை நம்ம கண்டுபிடிச்சோம். அதே போல் பெர்முட்டேஷன். ஸோ பெர்முட்டேஷன் பொறுத்த வரைக்கும் என்பிஆர். ஸோ ஃபார்முலா n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அடுத்து காம்பினேஷன் என்சிஆர், n factorial by n minus r factorial into r factorial. ஸோ இது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோ. அடுத்து மேத்தமெட்டிக்கல் இன்டெக்ரேஷன் சொன்னால் ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் ரெண்டு பக்கம் போடும்போது ஈக்குவலாக வரணும். இந்த கண்டிஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொன்னால் 3 வேல்யூ n = 1, n = k, n = k + 1. ஸோ 3 வேல்யூ அப்ளை பண்ணி இது வந்து கரெக்டாக இருக்கா ஃபார்முலா அப்படின்னு செக் பண்ணுவோம் நம்ம. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அல்ஜிப்ராவில் பைனாமியல் தேரம், லாஸ்ட் எக்ஸஸ் 2.6. ஓகேவா? அதுக்கான ஃபார்முலா பைனாமியல் ஃபார்முலா பாருங்கள். x + a ஹோல் பவர் n. x + a ஹோல் பவர் n இருந்துச்சுன்னா அது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். x + a ஹோல் பவர் n n பவர் நறுப்பர் என்ன ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? n c 0 காம்பினேஷன் c என்பது காம்பினேஷன். ஆரம்பிக்கிறது 0 ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குங்க? எக்ஸ் பவர் இங்கே என்ன இருக்குது? பவர் n. செகண்ட் வேல்யூ என்ன இருக்குது? ஏ பவர் 0 ஆரம்பிக்கணும். இங்கே n போட்டிங்கன்னா இங்கே 0 போடணும். அடுத்து nc1 எக்ஸ் பவர் இந்த nலேருந்து ஒன்றுக்கு மைனஸ் பண்ணிக்கோ, n மைனஸ் 1. இதில் 0ல் 1 ஆட் பண்ணிக்கோ. ஸோ இங்கே குறைக்கணும், இங்கே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும். அடுத்து ஃபார்முலா nc2 ப்ளஸ் போட்டு nc2 எக்ஸ் பவர் n மைனஸ் 2 ஏ பவர் 2. ஸோ இங்கே 2 குறைக்கிறேன்னா இங்கே 2 பவர் ஆட் பண்ணுறேன். சரியா? ஸோ இந்த ஃபார்முலா தான் அங்கே போட்டிருப்பாங்க. நீ ஃபார்முலா தெளிவாக இதை பார்க்கணும் அவசியம் இல்லை. எப்படி கண்டுபிடிக்கணும் மட்டும் பார்த்தா போதும். மைனஸ் இருந்தால் நடுவில், ஃபார்முலாவில் மைனஸ் நடுவில் இருந்துச்சுன்னா செகண்ட் வேல்யூ மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட்டு டைம் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டாக வந்துடும். பயப்பட தேவையில்லை. நீங்கள் பவரை பொறுத்து, இந்த எண்ணுக்கு பற்றி இதை பொறுத்து தான் அந்த வேல்யூ வரும். அடுத்தது ஒரு சிம்பிள் ஃபார்முலா வரும். 1 + x ஹோல் பவர் n எப்படி எழுதுறாங்க? 1 + x ஹோல் பவர் n ஈக்குவல் டு 1 + nc1x ப்ளஸ் nc2. சிம்பிளாக நான் போச்சு, எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து nc3 x³ அதே போல் போயினே இருக்கும். ncn எக்ஸ் பவர் n. ncn என்ன வரும் அப்படின்னு சொன்னால் ncn எப்படி வரும்? ncn இது எப்படி எதுலனா இந்த எண்லேருந்து இந்த எண்ணை மைனஸ் பண்ணு. n வந்து n மைனஸ் பண்ணால் 0 வரும். nc0 என்ன வரும்னா 1ன்னு வரும். மைண்டில் வச்சுக்கோ. ஓகேவா? nc0 என்ன வரும்? 1. nc1 என்ன வரும் அப்படின்னா n வரும். என்ன வரும்? n இங்கே என்ன இருக்குது அது வரும். இது 0 இருந்துச்சுன்னா 1 தான் வரும் கண்டிப்பாக. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோ. சரி, நெக்ஸ்ட்டு பைனாமியல் தேரத்தில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணி, பைனாமியல் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சப்போஸ் 101 ஹோல் பவர் 5னா நம்ம வந்து சம் போட்டு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கூட போடலாம். ஸோ உங்கள்கிட்ட கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கால்குலேட்டரை யூஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் இதனுடைய ஆன்சர் வந்து தைரியமாக நீங்கள் லாஸ்ட்டில் எழுதிடலாம். கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கொண்டு வரலாம். பட் பைனாமியல் தேரம் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ பைனாமியல் ஃபார்முலா எழுதுங்க. ஸோ இந்த இடத்துல பைனாமியல் ஃபார்முலா எழுதுங்க. ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். அதை எழுதிட்டு
100 + 1 101 எப்படி எழுதலாம் 100 + 1 எழுதலாம் 100 + 1 ஹோல் பவர் 5 இது ஃபார்முலா என்ன சொன்னேன் இங்கே ஃபஸ்ட் வேல்யூ பவர் 5 NC1 அதான் 5C1 100 பவர் 4 இங்கே 1 இருந்தாப்பா ஸோ 1 இருந்தால் ஈஸியாக எழுதலாம் கவனிச்சிக்கோ இங்கே என்ன இருக்கோ அது 100 பவர் 5 ப்ளஸ் 5C1 அது இங்கே என்ன இருக்குது பவர் 5C1 ஃபஸ்ட்டு டைம் ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குன்னா 5C0 போட்டிருக்கணும் போடலை என்ன காரணம்னா 5C0 என்ன வரும் 1 வரும் அதனால தான் அவங்க போடாமல் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க மைண்டில் வச்சுக்கோ 5C1 100 பவர் 4 இங்கே என்ன வரும்னா ஆக்சுவலாக 1 பவர் 1ன்னு வரும் அதெல்லாம் போட மாட்டாங்க இங்கே 1 பவர் 2ன்னு வரும் அப்படி போடாமல் விட்ருக்காங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது நெக்ஸ்ட் சம்மில் இது வரும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது 5C3 100 பவர் 2 5C4 100 பவர் 1 5C5 100 பவர் 0 100 பவர் 0ன்னு வரும் 1 ஆகிடும் அதெல்லாம் போடலாம் அவங்க ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 100 பவர் 5 எப்படி எழுதலாம் அப்படின்னா 100 பவர் 5 எப்படி எழுதலாம்னா இந்த 2 0 இருக்குதுல்ல பவர் என்ன இருக்குது 5 இருக்கா அப்போ உனக்கு டோட்டலாக 10 0 ஸோ 100 × 100 × 100 × 100 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக 10 0 வரணும் இங்கே 2 0 இருக்குப்பா 5 2 சார் எவ்வளோப்பா 10 0 இருக்குப்பா இங்கே 2 0 இருக்குப்பா இங்கே என்ன இருக்குது 4 4 2 சார் எவ்வளோப்பா 8 8 0 இருக்கா பார்த்துக்குப்பா 5C1 எப்படி கண்டுபிடிக்கணும்னு மட்டும் உனக்கு சொல்லித்தரேன் 5C1 அப்படின்னா என்ன வரும்னு சொல்லியிருக்கேன் உன்ட்ட இங்கே இருக்க நம்பர் தான் வரும் இங்கே 1 வந்தால் மட்டும் 5 போட்டாங்களா அடுத்து 5C2 என்ன வரும் அப்படின்னா 5C2 அப்படின்னா 5 × 4 ஏன் சார் 3 போடல அப்படின்னா இங்கே என்ன நம்பர் இருக்குது 2 அந்த 5ஐ 2 தடவை மட்டும் குறைக்கணும் 5 4 அடுத்து இங்கே என்ன இருக்குது 2 அதனுடைய ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 × 2ன்னு அர்த்தம் இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணேன் என்ன வரும் 5 2 சார் 10 வரும் அந்த 10 இங்கே போட்டிருக்காங்களா பாரு ஓகே அந்த 10 இங்கே போட்டுருவாங்க அடுத்து 5C3 என்ன சார் அப்படின்னா 5C3னா இந்த 5லேருந்து இதை ஒன்று மைனஸ் பண்ணிக்கோ சிம்பிளாக 5C2 வரும் 5C2 இப்போ தான் கண்டுபிடிச்சோம் அதுவும் நான் அது 10 தான் நீ 5C3 ஒர்க் அவுட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும் 5C2 ஒர்க் அவுட் பண்ணாலும் அதே ஆன்சர் வரும் என்ன காரணம்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணினா வருது 2 வருது இது ரெண்டும் ஒன்று தான்ப்பா சரியா உனக்கு பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா அதை நீ மைனஸ் பண்ணி இப்படி சிம்பிளாக கொண்டு வந்துட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அடுத்தது 5C4 என்ன வரும் அப்படின்னா 5C4 ஸோ இது ரெண்டு கிட்ட இருக்கிறதுல என்ன பண்ணுறேன் ஒர்க் அவுட் பண்ணாமல் பெருசாக ஒர்க் அவுட் பண்ணாமல் 5லேருந்து 4 மைனஸ் பண்ணுறேன் 5லேருந்து 4 மைனஸ் பண்ண என்ன வரும் 1 5C1 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்ன வரும் 5 தான் வரும் என்ன காரணம் இங்கே 1 இருக்குது அப்போ ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க இது எல்லாத்தையும் எப்படி ஆட் பண்ணணுன்றது அடுத்த பேஜ் பார்ப்போம் இது மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்காங்க 5ல் மல்டிப்ளை பண்ணிட்டாங்க 10ல் மல்டிப்ளை பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் எப்படி ஆட் பண்ணணும்னு சைடில் போட்டிருக்கேன் டவுட் வந்தால் பார்த்துக்கோ சரிங்களா ஆட் பண்ண இந்த ஆன்சர் வரும் இந்த 5C2லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சைடில் போட்டிருக்கேன் இந்த க்ரீன் கலர் வரதெல்லாம் சைடில் ஒர்க் அவுட் பண்ணுறது மெயினில் கொண்டு வர்றோன்னா சைடில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இதெல்லாம் மெயினில் கொண்டு வாங்க ஸோ நெக்ஸ்ட் பேஜில் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் அதே மாடல் சம் எப்படி போடுறது அதே மாடல் சம் என்னது 1 1 எப்படி பிரிப்பீங்க 100 + 1 ஹோல் பவர் 4 இதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதான் அடுத்து என்ன வரும் ஃபஸ்ட்டு 100 பவர் 4 அடுத்து 4C1 100 பவர் 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும் ஸோ அதே மாடல் சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இது யூசிங் பைனாமியல் 101 ஹோல் பவர் 3 ரெண்டும் சேம் ஒர்க் 3 சம் உனக்கு கொடுத்துருக்க 3 ஒர்க் அவுட் பண்ணணும் இது ஹோம்ஒர்க் 2 சம் மட்டும் கிடையாது இது 2 ப்ளஸ் ஏற்கனவே ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் அடுத்தது ஒரு பெரிய வேல்யூ கொடுத்தான் இதுமாரி கொடுத்துருந்தா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா 999 இந்த 0,100 அப்படி கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இது 1000 - 1ன்னு போட்டுக்கோ அப்போ மைனஸ் வந்தால் என்ன போகிறோம் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படி போயிட்டே இருக்கும் மாறிட்டே இருக்கும் ஸோ ஃபார்முலா பார்ப்போம் இதை வருங்க
மைனஸ் வரும், அடுத்தது என்ன வரும், ப்ளஸ் வரும், மைனஸ் ப்ளஸ் மைனஸ். இந்த 5C1 5C2 5C3 5C4 5C5 5C5ல் முடிக்கணும்பா. 5 இருந்தால் 5C5ல் முடியும். இப்போ 5C1 வருதுன்னா அடுத்தது 1000 பவர் 4 பாருங்கள், 1000 பவர் 4, அடுத்தது 1 பவர் 1 அப்படி போட்டிருப்பாங்க, 1 பவர் 2. ஸோ ஒரே ஐடியா நான் வச்சுக்கோ, இங்கே 4 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 1, ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 5 வந்துச்சே பாரு, 3 இருக்குது, 2 இருக்குது, என்ன வந்துச்சு 5 வந்துச்சா. இதுதான் கான்செப்ட்டு. கரெக்டாக இருந்தால் ஓகே, ஒர்க் அவுட் பண்ணுறது கரெக்டுன்னு அர்த்தம். இது 3 0 இருக்குது, பவர் என்ன இருக்குது 5, 5 3 சார் எவ்வளோ 15, 15 0, 2 4 6 8 10 12 16 15 0 இருக்குதுப்பா. 5C1 5 தான் வரும். இதுன்னு நான் 4 3 சார் 12, 12 0 இருக்கணும். இங்கே 1000 3 3 சார் 9 0 இருக்கணும். வெளியே என்ன 5C2 வேல்யூனா அது 10. ஓகே, 10 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணுறது ஈஸியாக கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ 2 ஸ்டெப்பு நான் கேப் போட்டிருக்கேன், அந்த 2 ஸ்டெப்பு நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். என்ன காரணம், இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு எதெல்லாம் ஆட் பண்ணணும் அதை மட்டும் தான் ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணணும், இதை ஆட் பண்ணணும், இதை ஆட் பண்ணணும். இது 3 தான் ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணிவிட்டு இங்கே என்ன இருக்குது மைனஸ் மைனஸ் மைனஸ். இந்த மைனஸில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஓகே, சைடில் பென்சிலில் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் அது போடலை, நீங்கள் தான் போட்டிருக்கணும். நோட்டில் பார்ப்பேன், நான் நோட்டில் போட்டிருக்கும்போது அந்த செம்மை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி சைடில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். ஒர்க் அவுட் பண்ணி காட்டுங்க. அடுத்து ஜென்ரல் டைம் கேட்பாங்க. ஜென்ரல் டைம்னா ஒரு 4th டைம் கண்டுபிடிங்க, 5th டைம் கண்டுபிடிங்க. இதே போல் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது, அது பார்த்துக்கோ. TR+1 NCR x power n minus r a power r, NCR x power n minus r a power r. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள், சரிங்களா. x plus a whole power n, nth டைம் 5th டைம் கேட்குறானா எப்படி சார் ஒர்க் அவுட் பண்ணுறது, அதான் கான்செப்டிங்க. இப்போ 5th டைம் கேட்குறாங்க அந்த கொஷனில், இதுமாரி கொடுத்துட்டான். சரி, ஆக்சுவலாக 10 இருக்குன்னா 11 டைம் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ எனக்கு தேவை 5th டைம் மட்டும் தான் வேணும் அப்படின்னா ஜென்ரல் டைம் ஃபார்முலா எழுதுங்க. இங்கே என்ன இருக்குன்னா r+1 இருக்கும், சரியா. இங்கே என்ன கேட்குறான் 5th டைம். சரி, 5 வரணுன்னா எது கூட ஒன்று ஆட் பண்ணால் 5 வரும் அப்படின்னா 4 கூட தான். அப்போ இங்கே 6 இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும் 4, அப்போ தான் உனக்கு என்ன வரும், இங்கே டோட்டலாக 5 வரும். 6 இருக்கிற இடத்துல 4 போட்டிங்கன்னா தான் என்ன வரும் 5 வரும். NCR x power n minus r a power r. n என்ன சார் அப்படின்னா இங்கே பவர் என்ன இருக்கோ அதான் n. r என்பது 5 கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. 4 தான் போடணும். 5th டைம் கேட்டால் 4 போடு, 7th டைம் கேட்டால் 6 போடு, 6க்கு பதிலாக 6 போடு. இப்போ என்ன இருக்குது 5th டைம், அப்போ 4 போடு. அப்போ எங்கெல்லாம் 6 இருக்காங்களாம் 4 போடுங்க, எங்கெல்லாம் n இருக்காங்களாம் 10 போடுங்க. இப்போ 10C4 ஒர்க் அவுட் பண்ணணும். அதே போல் இது ஃபார்முலா ஆச்சுன்னா எனக்கு தான் ஃபார்முலா. இது எக்ஸுக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் தான் இருக்குது. ஏக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள், -3/x² இருக்குது, சரிங்களா. அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ எக்ஸ் போடுங்க, எங்கெல்லாம் ஏ இருக்கோ அதை வேல்யூ போடுங்க, அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ இந்த ஃபார்முலாவில் போய் போடுங்க. ஓகே, போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்ஸ் பவர் என்ன வரும், 10 - 4 என்ன வரும் 6 வரும். 10C4 ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். அடுத்து இங்கே மைனஸ் இருக்கா, -3 என்ன வரும், பவர் 4 என்ன வரும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். 3/4 ஒர்க் அவுட் பண்ணுங்கள் பெனில். இப்போ இது ஃபுல் பேஜில் இருக்குது, பார்த்துங்க. இதனோட வேல்யூ சைடில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே, 210 வருது. இதனோட வேல்யூ 210 போட்டுக்கோ. இன்ட்டு 3/4 கால்குலேட்டர் எடுத்து போட்டுக்கோ, பை x² வரும். என்ன காரணம், x² எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா x power 6 இது என்ன இருக்குது 4 இருக்குது, இங்கே என்ன பவர் இருக்குது 2. 4 2 சார் எவ்வளோ 8. 3/4 மேலே வந்துடும். ஓகே, 3/4 ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிங்க. x power 8 x power 6 கேன்சல் பண்ணிங்கன்னா x power 2 கீழே வந்துடும். ஸோ இந்த கேப் விட்ருப்பேன், அந்த கேப் இன்னி தான் ஃபில் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த ஆன்சர் தான் செக் பண்ணிக்கோ. ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஃபைண்ட் த 5th டைம். ஓகே, 5th டைம்னா TR+1 யூஸ் பண்ணுங்கள். 3rd டைமில் என்ன பண்ணணும், 6க்கு பதிலாக 2 போடணும். ஸோ இந்த சம்மில் பார்த்துக்கோ, 6க்கு பதிலாக 4 போடணும், 6க்கு பதிலாக 2 போடணும். n-க்கு பதிலாக 13, n-க்கு பதிலாக 6. x இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, x தான். a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, -2y.
செகண்ட் சம்மில் எக்ஸ் இருக்கிறதுல என்ன இருக்குது? எக்ஸ் தான். ஏ இருக்கிறதுல 1/x இருக்குது. மைண்டில் வச்சுக்கோ. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ ரீகேப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம், பைனாமியல் ஃபார்முலா எப்படி போடுறது, பைனாமியல் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி தேரம் ஒர்க் அவுட் பண்ணுறது, சம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அது ஃபைண்ட் nth டைம், அதாவது 5th டைம் கண்டுபிடிங்க, 4th டைம் கண்டுபிடிங்கன்னு சொன்னால் நீ கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத பார்த்துருக்கோம். தேங்க்யூ. லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பாருங்கள், ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள், அப்போ க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. இதில் இருக்க எல்லா சம்மும் ஒர்க் அவுட் பண்ணணும், ஹோம் ஒர்க் மட்டும் கிடையாது, நான் நடத்தின சம் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ.